இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். இன்றைக்கு துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 18:3 இதை நாம் வாசிக்கிறோம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறான், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். எவ்வளவு அருமையான அனுபவம்! அவர் துதிக்கு பாத்திரமானவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரமானவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம். வேற யாரை நாம் மகிமைப்படுத்த முடியும்? நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவரை தான் நாம் துதிக்க முடியும். அவரே எல்லா துதிக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரமானவர். அப்படிதான் மினோசோட்டா என்ற ஒரு தேசத்திலே, நிஸ்வா என்ற ஒரு இடத்துல ஒவ்வொரு வெயில் காலத்துலேயும், சம்மர் டேஸ்லேயும் ஒரு ரேஸ் ஒன்று நடத்துவார்கள். என்ன ரேஸ் தெரியுமா? டர்ட்டில்ஸ், ஆமைகள், சின்ன ஆமைகளை வைத்து எந்த ஆமை முதலாவது வருகிறது என்று பார்ப்பார்கள். அந்த சமயத்திலே 345 ஆமைகள், சின்ன சின்ன ஆமைகள் ஒவ்வொருவரும் கொண்டு வந்து ரேஸ் நடத்துவதற்காக அதை ஓட வைத்தார்கள். அந்த பந்தயத்தை நடத்துகிறவர் கோ என்று சொல்லும் பொழுது, விசில் அடிக்கும் பொழுது அந்த ஆமைகள் ஓடும். அப்பொழுது அங்கு இருந்தவர்கள் எல்லாம் இதுதான் சமயம் என்று சொல்லி அங்கு ஆமைகளை விற்கிறவர்களாக, இன்னும் அந்த ஆமைக்கு என்னென்ன கழுத்தில் போடணுமோ, உடம்புல போடணுமோ எல்லாத்தையும் விற்று, பொம்மைகள் விற்று பணம் சம்பாதித்தார்கள். அங்கு வந்தவர்கள் எல்லாரும் தாங்கள் நல்ல இடத்துல உட்கார வேண்டும் என்று போர்வையெல்லாம் கொண்டு வந்து முதலாவது எல்லாவற்றையும் போட்டு, சேரெல்லாம் போட்டு இடம் பிடித்து வைத்திருந்தார்கள். பந்தயம் ஆரம்பிக்கிற நேரம் வந்தது. அந்த பந்தயத்தை நடத்துகிறவர் கோ என்று சொன்ன உடனே அந்த ஆமைகள் எல்லாம் ஓட ஆரம்பித்தது. சில ஆமை மெதுவாக போச்சு, யூஸ்வலாக போகிற மாதிரி. சில ஆமை வேகமாக போனது. அதை கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் ஒரே கூச்சல் போட்டார்கள். என் ஆமை தான் முதல்ல போனோம் என்று கத்தி கொண்டிருந்தார்கள். சிலர் தண்ணீரை கொண்டு வந்து இந்த ஆமை மேலே தெளிச்சாங்க. சீக்கிரம், ஏன் மெதுவாக போகிறேன் என்று கத்தினார்கள், கூச்சலிட்டார்கள், குதித்தார்கள். அவர்களுடைய ஆமை தான் முதலாவது போக வேண்டும். முதலாவது வந்த ஆமைக்கு அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் தெரியுமா? வெறும் $5. $5 தான். அது கழுத்தில் போடுறதுக்கு ஒரு சின்ன நெக்லஸ் மாதிரி கொடுத்தார்கள். அதுக்கு அவங்கள அவ்வளோ ஆர்ப்பாட்டம் போட்டாங்க, துள்ளி குதித்தாங்க, விசில் அடித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் அவர்கள் அப்படி செய்யும் பொழுது எவ்வளோ அதிகமாக துள்ளி குதித்து ஆண்டவரை துதிக்க வேண்டும் அல்லவா? கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் துதிகளை செலுத்த வேண்டும். கூட்டங்களுக்கு வரும்பொழுது, இன்னும் சபைகளுக்கு வரும்பொழுது நாம் அப்படியே செய்கிறோம். ஆண்டவரே உமக்கே மகிமை, உமக்கே மகிமை என்று நாம் துள்ளி குதிக்கிறோம் அல்லவா? எவ்வளவு சந்தோஷம் நம் உள்ளத்தில்! இந்த உலகத்தாருக்கு இல்லாத, அவர்கள் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இதைத்தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 35:28 தாவீது சொல்லுகிறான், என் நாவு உம்முடைய நீதியும் உம்முடைய துதியும் நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கும், நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கும். இன்னும் எபிரேயர் 13:15 பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். நம்முடைய உதடுகளின் கனி என்னது? ஸ்தோத்திர பலி. சங்கீதம் 50:23 பாருங்கள், கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லு. இன்னும் சங்கீதம் 145:1 பாருங்கள், ராஜாவாகி என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன் என்று பக்தன் சொல்லுகிறான். எப்பொழுதும், என்றென்றைக்கும், நாள் முழுசும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாலும் போதவே போதாது.
எப்பொழுதும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது போதவே போதாது. கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்திற்கும் நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று பக்தன் சொல்லுகிறான். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட சமயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் இப்படி கூடி வரும்பொழுது, குடும்பத்தினராக கூடி வரும்பொழுது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அவர் கொடுக்கிற அந்த கிருபை பெருகிக்கொண்டே இருக்கிறது, நமக்குள்ளாக பெருகிக்கொண்டே இருக்கிறது. இந்த வருஷம் எல்லாவற்றிலும் நம்மை பெருக செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். மகிமையிலே பெருக்கம், கிருபையிலே பெருக்கம், நற்கிரியைகளை செய்வதிலே பெருக்கம் என்று ஆண்டவர் நம்மை எல்லாவற்றிலும் பரிபூரணராக இருக்கும்படியாக பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே நாம் இன்னும் எவ்வளோ அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் அல்லவா? அதைத்தான் நாம் சங்கீதம் 74 பார்க்கிறோம். நமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாராவது நம்மிடத்துல வந்து எப்படி இருக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தருடைய கிருபையினாலே நான் சுகமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய கணவர் அடிக்கடி அதை தான் சொல்லுவார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். நான் செய்யலை, நான் ஊழியம் செய்யலை, நான் இந்த அற்புதத்தை கொண்டு வரல, நான் பெரிய மகான் அல்ல என்று சொல்லுவார். இயேசுவானவர் தான் இதை செய்தார், இயேசுவானவர் தான் இதை செய்தார் என்று அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். அமெரிக்காவில் அடிக்கடி சொல்வார்கள், God did it, God did it, கர்த்தரே இதை செய்தார் என்று. எப்பொழுதும் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம் பிரியமானவர்களே. இன்னும் லூக்கா 17:11-16 வரைக்கும் பார்க்கும் பொழுது 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது இயேசுவானவர்கள் மீது கைகளை கூட வைக்கவில்லை. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் போய் ஆசாரியர்கள் இடத்துல உங்களை காண்பீங்கள் என்று தான் சொன்னார். அவருக்கு அவ்வளவு வல்லமை இருந்தது. கையை வச்சு ஜெபிக்கலை, கிட்ட வாங்க என்று சொல்லலை. அவர் சொன்னது, போய் நீங்கள் ஆசாரியர்களிடத்தில் உங்களை காட்டுங்கள் என்று தான் சொன்னார். உடனே அவர்கள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். போகிற வழியிலே சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களில் ஒருவன் மாத்திரம்தான் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினான். ஆண்டவர் கேட்டார், குணமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே என்று கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, அப்படியே நாம் எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது, அற்புதத்தை செய்யும் பொழுது நாம் அதை நமக்குள்ளாகவே வைத்து கொள்ளாதபடி எல்லாரிடத்துலையும் போய் சொல்லுவோம். நமக்கு தெரிந்தவர்களிடத்துல சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செய்தார். யாரிடத்துல பேசுகிறோமோ எல்லாரிடத்துலையும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்லுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் நாள் முழுதும், எப்பொழுதும். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான். எப்போதும் அவரை பற்றியே பேசுவோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு செய்த அதிசயங்கள் எல்லாம் விவரித்து சொல்ல வேண்டும், அதை தியானித்து பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எப்பொழுதும் அந்த தியானத்தையே, அந்த நினைவாகவே இருப்போம் பிரியமானவர்களே. அப்படிதான் ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு வீட்டில் திருட்டு போனது. 9 திருடர்கள் வந்தார்கள். அந்த வீட்டு ஓனர் அவர் வீட்டில் அலாம் வச்சுருந்ததுனால அவருடைய ஃபோனில் அந்த அலர்ட் சிக்னல் வந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் எங்கேயோ போனவர் காரில் அதே வேகத்தில் திரும்ப வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். வீட்டிற்குள்ளே நுழைந்த உடனே 8 பேர் இருக்கிற இடம் தெரியாமல் அலறி அடித்து வேலியை குதித்து ஓடினார்கள். ஆனால் ஒருத்தன் மட்டும் மாட்டிக்கொண்டான். அவர்கள் வீட்டின் பின்புறமாக
தப்பித்து ஓட வேண்டும் என்று வந்த பொழுது அவருடைய வீட்டில் பின்னால் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்தது, நீச்சல் அடிக்கிற குளம். இவர் இதுதான் சமயம் என்று அவரை அந்த நீச்சல் குளத்தில் தள்ளி விட்டுட்டார். நம்ம ஓடுனா பிடிக்க முடியாது, தள்ளி விட்டுடலாம், எப்படியாவது அவரை பிடிச்சிடலாம் என்று சொல்லி தள்ளினார். தள்ளி விட்ட பிறகுதான் கவனித்தார் அவருக்கு நீச்சல் தெரியாது என்று. அவர் மூச்சு திணறி கொண்டிருந்த பொழுது இந்த வீட்டு ஓனர் ஓடி வந்து அவரை காப்பாற்றினார். காப்பாற்றின உடனே இவர் முதலாவது எதிர்பார்த்தது என்ன, நமக்கு எழுந்து வந்து நன்றி சொல்லுவான் என்று அவன் நினைத்தான். ஆனால் அதுக்கு மாறாக அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பாக்கெட்டில் இருந்து கத்தியை எடுத்து நீட்டினான். உன்னை கொன்று போட்டுருவேன், வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடு என்று சொன்னான். இவருக்கு கோபம் வந்தது, திரும்பவும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டார். உள்ள கடை சாவு என்று திரும்பவும் தள்ளிவிட்டார். எனக்கு அருமையானவர்களே, உலகத்தின் மக்கள் இப்படித்தான் நன்றியற்ற ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாமோ கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் செய்த எல்லாவற்றிற்காகவும் நாள் முழுதும் நன்றி செலுத்தி அவருக்கு மகிமையை செலுத்துவோம். எபிரேயர் 12:28 வேதம் சொல்கிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும் என்று. பய பக்தியோடு நாம் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு முன்பாக பயந்து நடுங்குகிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வனாந்திரமான பாதையிலே நாம் நடந்து போனாலும் கர்த்தர் எவ்வளோ அழகாக நமக்கு புகலிடமாக இருந்திருக்கிறார். ஆண்டவரை மனதார நாம் ஸ்தோத்தரித்தோம். எவ்வளவு பெரிய ஆனந்தம். எனக்கு அருமையானவர்களே, அப்படியே ஒரு சகோதரி சமீபத்திலே சாட்சி கொடுத்தாங்க. நான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் எல்லா திட்டத்திலையும் பங்காளராக இருக்கிறேன். ஜெப கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதலாவது நான் தான் முன்பாக வந்து ஜெப கோபுரத்திற்கு காணிக்கை அனுப்புவேன். எருசலேம் பிரேயர் டவர் கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது முதலாவது என்னுடைய குடும்பம்தான் வந்து பணத்தை நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்னார்கள். ஆகினாலே கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் ஜெப கோபுரத்தை கட்டினதினாலே கர்த்தர் எங்களுக்கென்று சொந்தமாக ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறோம் என்று அந்த சகோதரி சாட்சி சொன்னார்கள். ஒரு மருந்து மாத்திரை கூட எடுக்க அவசியம் இல்லாதபடி எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த சகோதரியின் பெயர் ஃபாத்திமா என்று சொன்னார்கள். எவ்வளவு அருமையான சாட்சி பாருங்கள். என் பேர் ஃபாத்திமா லாரன்ஸ். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். நாங்கள் ஜீசஸ் காலத்தில் 2003லேருந்தே பங்காளராக இருக்கோம். எல்லாத்துலேயும் பார்ட்னராக இருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து நான் ஏகச்சமாக அதனால் வேலை அதிகம். அதனால் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் மயக்கம் இருக்கும். ஆனால் அதை நான் பொருட்படுத்தவே இல்லை. ஒரு நாள் பஸ்லேருந்து இறங்கும் பொழுது அப்படியே படியிலேருந்து குப்புற ரோட்லேயே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அதனுடைய இது எனக்கு தெரிஞ்சுது. ரெண்டாவது எனக்கு காது கேட்காமையே போயிடுச்சு. அது நான் ஏதோ சளியினாலே இருக்கோன்னு நினச்சிட்டு இருந்துட்டேன். காது கேட்காம 2 வருஷமாக மயக்கம், காது அடைப்பு, காது கேட்கவே இல்லை. 35 வருஷமாக வீசிங் ட்ரபிளால் சொல்ல முடியாத துன்பம் அனுபவித்தேன். அதாவது வீசிங் வந்தவங்க எப்படி இருக்கணும்னு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஸ்கூல் 35 வருஷமாக இருந்தது சிஸ்டர். அது வந்து அப்படியே நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்து அப்படியே மூச்சு தண்ணி நைட்லாம் தூங்க முடியாது. அப்படியே படிக்கல, அப்படியே தலகாணியை தூக்கி வச்சு முழிச்சிட்டு நடந்துக்கிட்டே இப்படியே இருப்பேன். இப்படி இருக்கும்போது நான் வந்து ஆண்டவர் ஜீசஸ் காலேஜ் டிவி ப்ரேயர் டவர், ஒவ்வொருத்துக்கும் ப்ரேயர் டவருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிவிடுவோம். நாங்கள் ஜீசஸ் கால்ஸில் அனுபவித்த ஒவ்வொரு அற்புதங்களையும் எங்களால் சொல்லவே முடியாது. ப்ரேயர் டவரால், டிவி நிகழ்ச்சியால், ப்ரேயர் பிரார்த்தனை திருவிழாக்கெல்லாம் வந்துடுவோம். இப்போ திருச்சி ப்ரேயர் டவருக்கு தான் நாங்கள் அடிக்கடி போய் ப்ரேயர் பண்ணிக்கிறது. அதுபோல் ஒவ்வொன்றிலையும் நாங்கள் ரொம்ப அற்புதம் அனுபவிச்சோம். ஆனால் இப்போ இந்த வியாதியினால் உடனே எங்கள் சார்ட்ட சொல்லி திருச்சி பிரார்த்தனை திருவிழாவுக்கு அவசியம் என்னை கொண்டு போயிடுங்க, போகணும் கட்டாயம்னு சொல்லி. எப்படி என்னை கொண்டு போவீங்களோ தெரியாது, நடக்கவும் முடியாது, எப்படியோ கொண்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டோம். அப்புறம் கொண்டாந்து அழைச்சி எப்படியோ இதில் வச்சு கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. அந்த 3 நாள் நான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். சத்தம் கொஞ்சம் லேசாக கேட்கும், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது நான் சும்மா நானும்
ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆண்டவரோட விசுவாசமாக, ரொம்ப விசுவாசமாக எனக்கு நிச்சயமாக இந்த தடவை நீ குணம் கொடுக்குறீர் ஆண்டவரே நம்பிக்கையாக வந்தேன். அப்போ வந்து பிரதர் கடைசி என் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சகோதரி ஃபாத்திமா, உங்கள் காது இப்பொழுது திறந்திருக்கிறது. கூப்பிடும் போது தான் எனக்கு கரெக்டாக காது திறக்குது. அப்போ அந்த நேரம் எனக்கு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஐஸ் ஆகிடுச்சு. அப்போ இயேசுவோட முகம் எனக்கு முன்னாடி அப்படியே தெரிஞ்சுது. அப்போ கரெக்டாக பிரதர் வந்து என் பேரை சொல்கிறாங்க. சகோதரி ஃபாத்திமா, உங்கள் காது இப்பொழுது திறந்திருக்கிறது. நீங்கள் வந்து மேடைக்கு வந்து கர்த்தர் செய்ததை சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லட்டேன். அப்புறம் உடம்புனே சொல்ல முடியாது. நான் எங்கள் சாரை கூட கூப்பிடல. நான் மேடைக்கு ஓடிட்டேன். ஓடி போய் அப்போ நான் புனியவே இல்லாமல் இருந்தவன். நான் நேராகவே ஓடி போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் பேர் பாத்திமான்னு கூப்பிட்டீங்க. காது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. எனக்கு நரம்பு வியாதினால ஒன்றுமே தெரியாது, மயக்கம். இங்கே உட்காந்துருக்கும் போது கூட கழுத்து வலி தாங்க முடியாமல் தான் இருந்துட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு எப்படி எல்லாம் கொடுப்பார், குடும்ப பிரச்சனை தீர்ப்பார். நம்பிக்கையோடு நாங்கள் எழுந்து பஸ்லேயே என்னை வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜபத்தில் கலந்துக்கணுன்னே நான் வந்து ரொம்ப ஆர்வமாக என் கணவரை அழைச்சிட்டு வந்தோம். இன்னைக்கு நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டோடய எனக்கு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருந்தது, எல்லாமே ஜில்லுன்னு. கடைசியாக உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? 2012 பிரார்த்தனை திருவிழாவுக்கு வந்ததுலேருந்து இன்ன வரலையும் எனக்கு மயக்கம், வீசிங் சுத்தமாக இல்லவே இல்லை. எல்லாம் சரியாயிடுச்சு. நம்ம ஆண்டவருக்கு துதியை சொல்லி மட்டும் மகிமைப்படுத்தினால் போதாது. நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். நாம் ஆண்டவருடைய ஊழியத்திலே நேரங்களை செலவிடுவோம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதிலே கவனமாக இருப்போம். அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. இப்படி தான் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, அருமையாக வந்து சந்தோஷமாக இந்த சாட்சி அந்த சகோதரி சொன்னாங்க. பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி, மருந்து இல்லாதபடி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எவ்வளவு விசுவாசம், கர்த்தர் மேலே எவ்வளோ அன்பு இந்த சகோதரிக்கு. கர்த்தர் ஆகினாலே அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் நல்லவர் என்று அவர்கள் அறிக்கை செய்தார், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். ஒவ்வொரு நாளும் தவறாமல் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிற உங்களுக்கு கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வாதத்தை தருவார். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. உம்மை துதிக்கிறோம்ப்பா. துதிக்கு பாத்திரராகிய உம்மை நாங்கள் வணங்குகிறோம் சுவாமி. உம்மை வாழ்த்துக்கிறோம்ப்பா. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீரப்பா. எவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இருளிலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பாடுகள் மத்தியிலே நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். யோபு அதை தான் செய்தான். அவன் ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். நாமும் ஆண்டவரை துதிப்போம் பிரியமானவர்களே. அவரையே உயர்த்துவோம், அவரையே உயர்த்துவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் என்னத்தை செலுத்துவோப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம்ப்பா, தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரு விசை நினைத்தருளோம் சுவாமி, நினைத்தருளோப்பா. எங்களை இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஸ்தோத்திரமப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியப்பா. ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. நாங்கள் அனுபவித்த பாடுகள் எல்லாவற்றையும் நீர் அனுபவித்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும்
எங்களில் அன்பு கூறுகிற உமக்கு உம்மாலே நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவர் உள்ளத்தையும் நீர் ஆட்கொள்வீராக, ஆட்கொள்வீராக, ஆட்கொள்வீராக. ஒவ்வொருடைய கொம்பும் மகிமையாக உயர்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. நம்மிடத்திலே வாஞ்சியா இருக்கிறவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நீர் வைப்பீரப்பா. உம்முடைய உயர்வான ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும், 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 இறங்கட்டும். யோபுவை போல 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம் இறங்கட்டும்ப்பா. கிருபையின் மேல் கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. நிரம்புங்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வல்லமையினால் நிரம்புங்கள், நிரம்புங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே எல்லா துதியும் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. அக்கினி மதிலாக உமது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வீராக. அவர்கள் நடுவிலே மகிமையாக இருப்பீராக, மகிமையாக இருப்பீராக. ராஜாவாகிய உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். தொடர்ந்து கிரியை செய்வீராக, தொடர்ந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு ஆரம்பித்த ஆசீர்வாதம் தொடர்ந்து அவர்களை வந்து கொண்டே இருப்பதாக. நன்மையும் கிருபையும் அவர்களை தொடருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.